ஒரு நாள் ஒரு கிராமத்துல ஒரு பசுமாடு காணாம போயிடுச்சு. அந்த பசுமாட்டை யார் தேடியும் கிடைக்கல. அந்த பசுமாட்டோட கால் தடமும், பக்கத்துல நடந்து போன திருடனோட கால் தடமும் ஆத்துக்கு பக்கத்துல போய் நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் எந்த கால் தடமும் தெரியல. உடனே பக்கத்து ஊர்ல இருக்கிற புத்திசாலியான மரியாதை ராமனுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே அந்த கிராமத்துக்கு வந்த மரியாதை ராமன் பசு கட்டியிருந்த வீட்ட நல்லா சுத்தி பார்த்தாரு. ராத்திரி யாரோ பசுமாட்ட திருடிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த வீட்ல இருக்கிற எல்லா மாட்டுக்கும் கழுத்துல மணி கட்டியிருக்கு. அதுவும் சீக்கிரமா அவுக்க முடியாத அளவுக்கு கம்பி போட்டு கட்டியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப திருடன் சுலபமா அந்த மணிய அவுத்துட்டு சத்தம் வராதபடி அந்த மணிய பத்திரமா தன் கூட எடுத்துக்கிட்டு போயிருக்கான். அதனால சுலபமா கட்டு கம்பிய அவுக்குற அளவு திறமை. சாலி இந்த ஊர்ல யாருன்னு கேட்டாரு. அதுக்கு அங்க இருக்கிற இரும்பு வேலை செய்யற கொல்லன் தான்னு எல்லாரும் சொன்னாங்க. உடனே மரியாதைய ராமன் உங்க விசாரணைய முதல்ல அவன்கிட்ட இருந்து தொடங்குங்கன்னு சொன்னாரு. உடனே காவலாளிங்க எல்லாரும் அந்த கொல்லனை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொல்லனும் தான் அந்த பசுமாட்ட திருடுனதுன்னு ஒத்துக்கிட்டான்.